ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தம்பி வேறு ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு. அதனால் அவனுக்கு தேவையான திங்ஸு, பேகு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் கேனு எல்லாமே இருக்குது. இருந்தாலும் வாங்கினேன். இருந்தாலும் வாங்கணும்னு இல்லை, அவன் பேகு கிழிஞ்சிருச்சு. ஸ்கூல் பேக் வாங்கி தான் ஆச்சு. அது எப்போ எடுத்தது? 1.5 வயசில் இருக்கும்போது அந்த பேக் வாங்கணும். அவன் தோற ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம வந்து பேகு, லஞ்ச் பேக்கு, அப்புறம் இவர் சொன்ன மாதிரி எல்லா திங்ஸும் தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறனால எல்லா திங்ஸும் நம்ம வந்து வாங்க போகிறோம். அதை பற்றின vlog தான் பார்க்க போகிறீங்க. வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மேரேஜ், 2 மேரேஜ், ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது இன்னொரு கல்யாணத்தை வந்து அட்டன் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. உங்களோட காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருவா பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இப்போ வெள்ளை சட்டை, பிளாக் பேண்ட் வந்து போட்டுறாரு. லைட் ஆஃப் பண்ண லேட் ஆயிடுச்சு. நாங்கள் பாதி தூரம் போயிட்டு உன்னை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், அதை எடுக்கிறதுக்காக. மணியக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா வளகாப்பு மணியக்காவுக்கு, அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஜூம் பண்ண முடியாது, காமிக்கிறேன் உங்களுக்கு. காமிப்போம். க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. 4 கழிச்சு விசேஷம். நடந்து போயிட்டு இருக்கோம். வந்தாச்சு. கார் அங்கே போட்டிருக்கோம். கார் உள்ளே போட முடியாது. நாங்கள் போயிருந்தபோது பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் மண்டபத்துக்கு வரலன்னு சொன்னாங்க. சரி சும்மா உட்காரதுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக மேலே வந்துட்டோம். பொண்ணு மாப்பிள்ளையுமே பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராபர்ட்டோட அத்தை வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். எனக்கு சித்தி அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். மேட்டுப்பட்டியில் இருக்குது. போனோடனே கிளம்பிடுவோம். ஏங்க ஏன்னா லேட் ஆயிடுச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போயே மணி 12:21. பேக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். என் மைனை பாருங்களே. எந்த பேக்கெட் எடுக்கிற? பொம்பளை பிள்ளைய கொண்டு போறோமே பார். போடுறா அந்த பேக்கை கீழே வையாது. திரும்ப அப்பாடா காமி. திரும்ப ஓகே வாங்க. இந்த பேக்கெல்லாம் அவனால் தூக்க முடியாது, தொங்கிடுவாங்க. பெருசா இருக்கு. இதுலயே சின்ன சைஸ் இல்லையானே? என்னதுங்க என்னமோ சொன்னீங்களே? எங்கள் அம்மா அப்பாலாம் பேக்குனால என்னன்னே தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு பேக்குனால என்னன்னே தெரியாது. 10ஆம் வகுப்புலாம் பேக் வாங்கிட்டு கொடுத்தது கிடையாது. இப்போ என்ன யூகேஜி போகிறேன்னா யூகேஜிக்கு இப்போ பேக் அவ எடுத்து மாட்டிட்டாலே பாருங்க. இவனுக்கு 1.5 வயசில் வேறு பேக் வாங்கினவங்க. அதான் இப்போ வரலையும் ஓட்டிக்கிருக்கிறேன். 1.5 வயசில் வாங்கின பேக்கு இப்போ 4.5 வயசு ஆயிடுச்சு. 2 வருஷமாக அதை யூஸ் பண்ண. என்னடா தெரிய மாட்டேங்குது. சோடி வேணாம், கட் பண்ணிடு. போயிடு. பேக் வாங்கியாச்சு. போப்பா நீ போப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து
எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இவருக்குன்னு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து டிமார்ட் போயிட்டுருக்கோம். எதுக்காக அப்படின்னா அங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து பேக் வந்து வெளியே வாங்கிட்டோமா, மற்றபடி இந்த பாக்ஸு, அப்புறம் டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ்லாம் ஊருக்குள்ளே சும்மா பிளாஸ்டிக்கில் தான் வாங்க போகிறோம். அது எல்லாமே உடச்சிருவான் ஊருக்குள்ளே கொண்டு போகும்போதே. அதனால் அது ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் டிமார்ட்டுக்கு. ஏங்க பிரீதா இருந்தாலேன்னா பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம். பிரீதா பார்த்தீங்கன்னா அவங்க குமராவாடி போயிருக்காள். அதனால அந்த பிள்ளை வந்து பார்க்குறது கடினம். மேடம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ரொம்ப நாளாச்சு அந்த பிள்ளையை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா அந்த பிள்ளை அங்கே இருக்காள். போயிட்டுருக்கோம். கருவாக்கு பார்த்தீங்கன்னா சட்டையே கிடைக்கல. மாடல் இருக்குது, இன்னும் 3 நாளில் வந்து நல்ல மாடல்ஸ் நிறைய வருது ப்ரோ, நீங்கள் அப்போ வந்து எடுத்துக்கோங்கன்னு கடைக்காரங்களே சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கேஜிஎஃப் தான் எடுப்போம். ஏங்க நல்லாயிருக்கும். இவர் போட்டிருக்குது அங்கே எடுத்தது தான், சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை தடவை தெரியுமா அது டீ கரை ஊற்றுச்சு, நிறைய கரை இருந்துச்சு, ஆனால் கரை எல்லாமே போயிட்டுருக்கோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, ஐக்கியம் அப்படியே நடிக்கிறியான் பாருங்க, தூங்குற மாதிரி. தப்பு குளமாயிரும். புரியல. இன்னைக்கு மழை வந்துச்சுன்னா குளமாயிருன்றேன். எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோங்க? 11:30 இருக்கும். காலையில் ஃபங்க்ஷனில் சாப்பிட்டது. நாங்கள் அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்குமா, அதனால் பசி எடுக்குது எனக்கு. லைட்டாக தானே சாப்பிட்றோம். கருவாமே கம்மியாக தான் சாப்பிட்றாரு. தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் விசேஷ வீட்டில் அவனா அள்ளி சாப்பிட்டேன் அன்னைக்கு. ஏங்க அவனுக்குன்னு தனியாக இலை போட்டோம். எங்கே போனாலுமே விசேஷத்துக்குலாம் போனோம்னா அவங்க தனியாக உட்கார வைங்க, நாங்கள் இலை போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு இல்லைங்க அவன் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடுவோமா. இப்போ தான் தெரியுது, அவனை தனியாக உட்கார விட்டா கூட அவன் பேசாமல் சாப்பிட்டுக்கிறியான், நம்ம கூட உட்காந்ததே ஓவராக பண்ணுறியான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எங்கே விசேஷத்துக்கு போனாலும் அவனை தனியாக தான் உட்கார வச்சு அவனையே சாப்பிட விட்டோம். ஏங்க அது மட்டும் இல்லாமல் அவனோட வேலையை அவனாக செஞ்சுக்கணும்னு நினைக்கிறியான். நம்ம துணியெல்லாம் போட்டுவிட்டோம்மா, விடுமா நானே போட்டுக்கிறேம்மா அப்படிங்கிறியான். டவுசர் போட்டுவிட்டாலும் அப்படிதான் சொல்கிறியான், பவுடர் அடித்தாலும் அப்படிதான் சொல்கிறியான், தலசி விட்டாலும் அவனா போய் சீட்டு வந்துடுறியான், சந்தனம் அவனா வச்சுட்டு வந்துடுறியான், பல்லு கூட இப்போ அவனா விளைக்கிறான். அவன் பல்லு எடுக்கணுன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, வாடா நான் ஏன்னா வாயில் முத்தம் கொடுக்கும்போது எனக்கு பல்லு நீட்டாக இருந்தால் வாடா மோளை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளைக்கிடுவேன். இன்னைக்கு காலையில் சொன்னேன், அவன் ஏமா நானா விளைக்கிறேம்மா, ஏமா என் உயிரை வாங்குற அப்படின்னு. ஐயோ வைக்க வர்றேன், ஐயோ வைக்க வர்றியா. அவன் பேசாம பேசிக்கிட்டு இருக்கேன் துணி கடைக்குள்ள உட்காந்து. என்ன பேசுறேன், சரி உள்ள வச்சிரு. வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா டிமார்ட்ல போயிட்டோம் அப்படின்னா vlogலாம் எடுக்க முடியாது. வந்துட்டு காமிக்கிறேன், வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வீடியோவில் காமிக்கிற மாதிரி தம்பிக்கு வந்து பேக் வாங்கியிருக்கோம், அதை காமிக்கிறானா. டிமார்ட்ல போய் வாங்குவோம்ல உனக்கு, அதையும் சேர்த்து வச்சு காமி. இப்போ கீழே இறங்க, எதுக்கு மேலே ஏறிட்டு இருக்க? ஏறக்கூடாது, அப்பத்துக்கு வரும். வீட்டில் போய் காமிச்சுக்கலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6:30. வீட்டில் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம். இப்போ தான் வந்தோடனே இந்த விளாகை முடிச்சுக்கலாம், நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பேக் தான் எடுத்தோம். தம்பி வந்தோடனே டயர்டில் வந்து தூங்கிட்டான். சரி நம்ம இந்த விளாகை ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு நாங்கள் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கோம். தம்பிக்கு இந்த பேக் தான் எடுத்திருக்கோம். இது வந்து லஞ்ச் பேக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நாங்கள் வேறு பேக் எடுத்தோம், அதுக்கப்புறம் நிறைய பேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பேக் எங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு, தம்பிக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால் இதே எடுத்துட்டோம். லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கேட்டோம். 2ஆம் நம்பரில் வாட்டர் கேன் வைக்க முடியாது, சின்னதாக இருந்துச்சு, அதனால் 3ஆம் நம்பரே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு தம்பிக்கு பேக் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்வதி கடையில் எனக்கு துணி எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா நான் கருவாட்டை ரொம்ப நாளாக துணி எடுத்து கொடு, என்கிட்ட துணி இல்லைன்னு கேட்டுகிட்டே இருந்தேன்னா, அதனால் கூட்டிகிட்டு போய் எடுத்து கொடுத்தாரு. இதில் பார்த்திங்கன்னா டாப்பு, ஷாலு, பேண்ட்டு 3மே இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 685 ரூபா. ஓப்பன் டாப், சைடு ஓப்பன்.
அதுக்கு அடுத்தது இது வந்து பியூர் காட்டன், ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி காட்டன். இதுலேயுமே ஃபேண்ட்டு, ஷாலு, டாப்பு, இதுவுமே சைடு ஓப்பன் டாப் தான். இதோட ப்ரைஸ் 1000 ரூபா. அதுக்கு அடுத்தது இந்த கிளாத் வந்து எடுத்தேன். இந்த மாதிரி கலர் என்கிட்ட இல்லவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நான் இப்படி ஒரு கலர் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்துச்சு, எடுத்து போட்டோடனே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நான் எடுத்தது இந்த ஷாலுக்காக. நிறைய பேர் வந்து டாப்பு ஃபேண்ட்டை விட ஷாலுக்காக ட்ரெஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நானும் ஒன்று. அதுக்கு அடுத்தது தம்பிக்கு ஒன்று எடுத்தோம். தம்பிக்கு இந்த ட்ரெஸ் எடுத்ததுக்கான ரீசன், தம்பிக்கு இதே இந்த கலர்லேயே ஒரு ஃபேண்ட் வச்சுருக்கான். ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஃபேண்ட்டில் சாயம் வந்து ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் இந்த ஃபேண்ட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு மட்டும் எனக்கு 3 டாப்பு, தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இது 3 சேர்த்து 3700 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. மேலேயே வந்துருச்சு. இது எடுத்ததுக்காக இந்த தட்டு பெரிய பேசன் ஒன்று கொடுத்தாங்க. இதுக்கு தான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது கருவாக்கு பார்த்திங்கன்னா ஒரு சட்டை எடுத்தோம். ஒயிட் கலர் வச்சுருக்காரு, ஆஃப் ஒயிட் வந்து அவர்கிட்ட இல்லை. கேஜிஎஃப் கடையில் எடுத்தோம். இன்னும் 3 நாள் கழித்து நிறைய மாடல் வருது, கால் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னாங்க. சரி கடைக்காரங்களே சொல்கிறாங்க, அப்போ வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஆஃப் ஒயிட் சட்டை மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து அயன் பண்ண தேவையில்ல, கிளாத்து சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தது நேராக நாங்கள் வந்து டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட் போனோடனே தம்பிக்கு ஷூ வந்து வாங்கிட்டு வந்தோம். தம்பி வந்து யூகேஜியில் வந்து சேர்த்துருக்கோம் தம்பியை. தம்பிக்கு ஷூ கிடையாது, இந்த மாதிரி ஷூ தான் வேணும்னு சொன்னாங்க. ஷூவில் வந்து கயிறு டைப் இருக்கலாம், அந்த மாதிரி வேண்டாம். இதுக்கு பேர் என்னங்க? பஞ்சஸ் டைப்பா? பக்கிள்ஸ் தெரில, அவர் சொல்கிறாரு. அந்த ஷூ வந்து தம்பிக்கு வந்து வாங்கியிருக்கோம். சாக்ஸ் வாங்கவே இல்லை. ஷூ ஒன்று. அடுத்தது தேவைப்படுற பொருள் தான் வாங்கியிருக்கேன், ஆடம்பர செலவு எதுவுமே பண்ணலை. அதுக்கடுத்து நம்ம இப்போ எல்லாமே அது எப்படி சொல்கிறதுனா, பச்சை பாசி பருப்பு, அப்புறம் சுண்டல், கொள்ளு, இதெல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்றனால அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கு கீழே நம்ம ஸ்டாக்கில் வச்சோன்னா வண்டு வச்சுருதா, அதனால் குட்டி குட்டி டப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா வந்து 6 வாங்கிட்டோங்க. இதோட ப்ரைஸ் 85. அதுக்கடுத்து தம்பிக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு கேட்பீங்க, உள்ளே சின்னதாக தான் இருக்குது. இது வந்து வெஞ்சனம் வச்சுக்கலாம், இதில் வந்து சாப்பாடு வச்சுக்கலாம். இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு ரீசனுக்காக இது வந்து வாங்கிட்டு வந்தேன். அதுக்கடுத்து முந்திரி பருப்பு, இதை யாரோ எடுத்து தின்ட்டாங்க. யார், நீ பார்த்த வேலையா? தம்பி. முந்திரி பருப்பு வாங்கினோம். அதுக்கடுத்தது வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, நான் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்தது கருவாக்கு ஒரு குட்டி வாட்டர் பாட்டிலு. ஏர் ஃப்ரையர் பேப்பர் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து டிமார்ட்டில் போன தடவை இது வாங்குறதுக்காகவே போயிருந்தோம். அது வந்து அங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்களா, அதனால் நாங்கள் உள்ளே போய் பார்க்காமே வந்துட்டோம். இன்றைக்கி யதார்த்தமாக போனேன், உள்ளே இருந்துச்சு, அதனால் இது தேவைப்படுதுன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா நாங்கள் ஆயில் அவ்வளோக்கெல்லாம் இப்போ சேர்க்குறது இல்லை, ஏர் ஃப்ரையர் தான் ஃபிஷ் இதெல்லாம் இது பண்ணுறோம். அதனால் அதுலேயே அப்படியே ஏர் ஃப்ரையர்லேயே அப்படியே வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தாங்களாம். அதனால் இது வாங்கிக்கலாம், இது யூஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கருவா வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்படி ஒரு பேப்பர் இருக்குன்னே என் புரிச்சுன்னு சொல்லி எனக்கு ஒன்று தெரியும். அதுக்கடுத்து கத்தி வந்து வாங்கிட்டு வந்தோம். நான் எத்தனை கத்தி வாங்கி போட்டாலும் எங்கள் வீட்டில் கத்தியே இருக்க மாட்டேங்குது. அதனால் இந்த கத்தி வந்து வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் மாமியார் வீட்டில் ஏதாவது ஒன்றுனா அங்கே போய் சமைக்கிறோமா, அங்கே எங்கள் மாமியார் வீட்டிலலாம் கத்தியெல்லாம் இல்லை. இங்கேருந்து கொண்டு போய் போடுறோன்னா அவ்வளோதான், அங்கே போட்டோம்னா புதையல் மாதிரி மறைஞ்சு போயிடும், நம்ம போய் தேடினாலும் அது வந்து கிடைக்காது. அதனால் 2-3 கத்திக்கு மேலே போயிடுச்சு. இந்த தடவை நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்தி நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது ஃப்ளிப்ஸில் இருந்து ஒரு பல்ப் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த பல்ப்லேயே அந்த இதுக்கு பேர் என்னங்க, அடாப்டரும் பல்ப்பும் குண்டு பல்ப்பும் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அடாப்டரும் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த குண்டு பல்ப் வந்து இந்த கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா எரியும்ல, அந்த மாதிரி லைட்டு எங்கள் வீட்டில் இல்லை, அது ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாலாம் நைட்டு 1:30க்கு போய் விடியற் காலையில் 7 மணிக்கு வந்துச்சு கரண்ட்டு.
கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். மழை வேற பெஞ்சிச்சா கருகும்முன்னு இருந்துச்சு வீடு. ஏன்னா பின்னாடி வாழைத்தோட்டம் இருக்கனால அங்கிட்டு இங்கிட்டு மரமாக இருக்கனால ரொம்ப இருட்டுன மாதிரி இருந்துச்சு வீடு. அதனால எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த பல்ப் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது கருவாக்கு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு வீடியோக்கெலாம் டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு டிஷர்ட் வந்து 99, சாக்ஸு டைட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 179 ரூபா. டிஷர்ட்லாம் 99 சொல்லிட்டு அள்ளிட்டு வந்துட்டோம். ஏன்னா டிஷர்ட் வீடியோவுக்கு டிஷர்ட்டே இல்லை. இந்தது இது அதுக்கு அடுத்தது ஓடனில் பாத்ரூமுக்கு போடுறதுக்காக வைக்கிறது மாட்டி விடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது அப்சரா எரேசர் தம்பிக்காக வாங்கினோம். அதுக்கு அடுத்தது மைசூர் சாண்டல் சோப்பு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் மைசூர் சாண்டல் சோப்பு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ஒன்லி. அதுக்கு அடுத்தது தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மாதிரி தான் இருக்குது. இது மட்டும்தான் மூடி மட்டும்தான் பிளாஸ்டிக்கு. அதுக்கும் ஸ்கூலில் பிளாஸ்டிக் கொடுக்கக்கூடாது என்ன ஏதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில, பயமாக கிடக்குது. அதுக்கு அடுத்தது அப்சரா பென்சில். இன்னும் வேறு ஏதோ மிஸ் ஆகுதே. கிட்கேட் 3 வாங்கினோம், பாப்கார்ன் வாங்கினோம், இவ்வளோதான் வாங்கினோம். டிமார்ட்டில் வாங்கின பொருட்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். வேறு எதுவும் வாங்கினாமாங்க, நிறைய வாங்கின மாதிரி இருந்துச்சு. இவ்வளோதான் 4000மா? என்னையா? ஆ டிஃபன் பாக்ஸ் 450 ரூபா. சோப்பு எவ்வளோ? 220 ரூபா. 500, 600, முந்திரி பருப்பு 500. இவ்வளோதானா? இவ்வளோதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 4000 ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசிகிட்டே இருப்பேன். இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை.